நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்கிறதான காரியத்தை குறித்து சொல்றார். இதை குறித்து தான் நான் அதிகமாக இந்த நாளில் உங்களோடு கூட விலக்கி விட்டு நான் முடிக்க போகிறேன். யாரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்ல, யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுனா பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், ஒருவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீங்கள் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் பிதாவை தான், பிதாவாகிய தேவனை தான் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன அர்த்தம்? சும்மா தொழுது கொள்ளுகிறவருடைய கூட்டத்திலே வந்து தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்திலே வந்து நானும் கிறிஸ்தவன் என்று இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. தேவ பிள்ளைகளுடைய கூட்டத்திலே வந்து நானும் தேவ பிள்ளை என்பதை போல காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளணும். உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்றதுக்காக அவரை தேடுகிறவர்கள், அவரை அறிந்திருக்கிறவர்கள், உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவர் சொல்லுகிறார், அது இப்போதே வந்திருக்கிறது. எப்போதே வந்திருக்குது? எப்பொழுது வந்திருக்கிறது? இப்போ எப்போ பேசுகிறாரோ அப்போதுன்னு அர்த்தம், அப்படிதானே? இந்த வசனத்தை அவர் எப்போ பேசுகிறாரோ இயேசு கிறிஸ்துவானவர் அப்பொழுது என்ற அர்த்தம். அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்.